கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் உள்ள மளிகை கடைக்குள் குல்லா மற்றும் முகமூடி அணிந்தபடி புகுந்த திருடர் 3.5 லட்சம் ரூபாயை திருடிச் செல்லும் காட்சி வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் ஜாஃபர் சாதிக் இணைந்திருக்கிறார். ஜாஃபர் சாதிக், விவரங்கள். நிச்சயமாக லவண்யா, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் முக்கிய பகுதிகளில் ஒன்றாக பெருமாள் மலை பகுதி அமைந்துள்ளது. இந்த பகுதியில் சுல்தான் என்பவர் மளிகை கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் மளிகை சாமான்கள் உள்ளிட்ட பல வகையான உணவுப் பொருட்களும் விற்பனை செய்வதால் எப்போதும் பொதுமக்கள் கூட்டம் நிறைந்து காணப்படுவது வழக்கம். இந்த நிலையில் இவரது கடையின் மேற்பகுதியில் வீடும் கீழ்ப்பகுதியில் கடையும் அமைந்துள்ளது. இந்நிலையில் மளிகை கடையில் விற்பனையாகும் பணம் அனைத்தையும் கடையில் வைக்கப்பட்டுள்ள பீரோவில் வைப்பது உரிமையாளரின் வழக்கம். இந்த கடையின் அருகே ஒரு குட்டி கேட் கதவும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கதவினை கடந்த சில தினங்களுக்கு முன்பு உரிமையாளர் திறந்ததாக சொல்லப்படும் நிலையில் மீண்டும் இந்த கதவினை பூட்டாத காரணத்தால் இதனை நோட்டமிட்ட மர்ம நபர் நேற்று இரவு இந்த குட்டி கேட் கதவை லாவகமாக சத்தமின்றி திறந்து பின்னர் பீரோ கதவினை திறந்து அங்கு வைத்திருந்த ரொக்கப்படம் 3.5 லட்சத்தை திருடியுள்ளார். குறிப்பாக திருடுவதற்கு முன்பாக கடையில் இருந்த பாதாம், பிஸ்தா மற்றும் பன் உள்ளிட்ட சத்தான உணவுப் பொருட்களை அமர்ந்து உட்கொண்டு சென்றுள்ளார். இந்த சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் துரித விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கடையில் நுழைந்து பணத்தை திருடிச் சென்ற மர்ம நபரை மிக வேகமாக பிடிக்கவும் இழந்த பணத்தினை துரிதமாக மீட்டுத் தர வேண்டும் என கடை உரிமையாளர் காவலருக்கு கோரிக்கை விடுத்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி ஜாஃபர் சாதிக்.